ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புரட்டாசி மாதம் அப்படின்னாவே நமக்கு ஞாபகம் வர்றது என்னது, பெருமாள் தான் ஞாபகத்து வருவார். இது நாமமலையில் பாருங்கள், மத்தியானம் நான் காமிக்கிறேன். அந்த பெரிய நாமத்துக்கு மேலே பாருங்கள், சின்னதாக நாமம் தெரியுதா? அந்த நாமத்துக்கு தான் நைட் ஆனால் ஃபுல்லாக டியூப்லைட்ஸு எல்லாமே போடுவாங்க. மேலேயும் ஒரு கோயில் இருக்குது. எல்லாருமே மேலே போய் பெருமாள் தரிசனம் பண்ணிவிட்டு கீழே வருவாங்க. சனிக்கிழமை இங்கே ரொம்ப கூட்டமாக இருக்கும். பாருங்கள், அந்த சின்ன நாமத்தில் ரெட் கலரில் இருக்குது. உங்களுக்கு காமிக்கிறேன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். லைட்டாக பாருங்கள். அதுக்கப்புறம் பெரிய நாமம் கீழெல்லாம் என்ன சொல்கிறது, கீழேருந்து மேலே போகிறப்பயே டியூப்லைட்ஸ் எல்லாமே இருக்கும். நம்ம லைட் போட்டோன்னா இந்த நாமலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், சாயந்தரம் இந்த பெரிய நாமம் தெரியுது. அதுக்கு மேலே சின்ன நாமம் லைட்டு தெரியுது. ஆனால் நைட் எடுத்தால் அந்த இப்போ தெரிகிற நாமம் கூட தெரியல. அதனால தான் கொஞ்சம் இப்போ 6:30 மணி பக்கத்தில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் பாருங்கள், லைட்டெல்லாம் போட்டிருக்காங்க. அந்த சின்ன நாமம் லைட்டு ஆக்சுவலி சின்னதாக இருக்குது. ஆனால் அதில் எத்தனை டியூப்லைட்ஸ் இருக்குது. கீழே குட்டி குட்டியாக லைட் இருக்குல்ல, அது ஒவ்வொன்றுமே டியூப் லைட்டு. மேலே கோயில் இருக்கும். இது புரட்டாசி மாதம் நாமமலைக்கு எல்லாருமே சனிக்கிழமை மேலே போவாங்க. மேலேருந்து 9 மணிக்குள்ளே எல்லாம் கீழே வந்துடுவாங்க. மேலேயும் பெருமாள் இருப்பாங்க. அது தரிசனம் பண்ணிவிட்டு எல்லோரும் கீழே வந்துடுவாங்க. நீங்களும் புரட்டாசி மாதம் எந்த கோயிலுக்கு போவீங்க, இந்த மாதிரி மலைக்கு போவீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.